அம்மா அம்மா எல்லாம் வந்துட்டீங்களா? இந்த ஒரு தடவை தான் உங்களுக்கு இதாயிருச்சு. அப்போ ஜாதக ரீதியா இப்போ முன்னோர்களுக்கெல்லாம் நீங்க யார் எந்த குழந்தை பிறந்தாலும் சரி, இது ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் பொருந்தும். நீங்க இது நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் பொருந்தும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தா குழந்தை எத்தனை மடங்குங்க? குழந்தை 5ஆம் இடம். அப்போ எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்ட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, குலதெய்வம் கோயில்ல போய் அந்த குழந்தையுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகையை வாங்கி குலதெய்வம் கோயில போய் நட்ட வச்சுட்டு வந்துருங்க. இந்த குலதெய்வம், அந்த குலதெய்வத்துக்குள்ள அந்த மரம் வளர வளர இந்த குழந்தைக்கு நல்லா வளர்ந்து ஆரோக்கியமாயி இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த மூலிகை வாழ்த்தும். இத காலகாலத்துக்கு நீங்க இதை செஞ்சு பாருங்க. அதுல இருந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த மரத்துல வந்து தங்கிரும். அதோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். வருஷத்துல ஒரு நாள் நீங்க வச்ச மரத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அதுல இருந்து ஒரு மூலிகையை ஒடிச்சிட்டு வாங்க. அதை கொண்டு வந்து இதுதான் நான் பிறந்த அன்னைக்கு நான் வச்ச மரம் அப்படிங்கிற ஒரு நினைவு ஊட்டும். அந்த மூலிகை நீங்க வீட்டுல வச்சு நீங்க ஒரு செடி கொடி தலை எல்லாம் கொண்டு வைங்க. 5ஆம் இட குலதெய்வத்தினுடைய மண்ணு, அந்த மண்ணிலையும் அந்த தண்ணியிலையும் அந்த ஈர பதத்திலையும் தான் அது அந்த அம்மா வாழும். அதனுடைய சக்தி நம்ம உடம்புக்கு வரும். எப்படி? இது நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம், போனோம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டோம். இத்தனை மரங்கள் அந்த காலத்துல முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய இடத்துக்களை எல்லாம் மரங்களை உருவாக்கி வச்சு ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், அத்தி மரம், புளிய மரம், இத்தனை மரங்களும் ஒரு மனிதனால உருவாக்கப்பட்டதுதான். அப்போ ஒரு மனிதனால உருவாக்கப்பட்டதுதான் அது. அப்போ இனிமேல் நம்மளுக்கு நம்மளுடைய குலதெய்வ மூதாதிகள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா, கோயிலையும் கூட அழிச்சிருவாங்க. 1000 வருஷ ஆலமரம், அரச மரத்தை அழிக்கிறதுக்கு யாருக்கு மனசு வராது. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தான் 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவத்துக்கு உண்டான குழந்தைக்கு உண்டான அந்த மரத்தை நீங்க நட்ட வச்சாச்சுன்னா, அன்னையில இருந்து அந்த மரம் வளர வளர நம்ம குடும்பம் வளரும். இத காலாகாலத்துக்கு எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, பிரமிச்சு போயிடுவாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேளுங்க. அதுலயும் இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த காலத்துல குடிசை வீடு, அவங்க ஒரு மரத்தை வச்சு நட்ட வச்சு அது மரங்கள் தானா வளர்ந்துருக்கும். மரங்கள் எல்லாம் இயற்கையா வளர்ந்துருக்கு, யாரும் நட்ட வைக்க மாட்டாங்க. ஆனா ஆலமரம்னா ஆலமரம், அரசமரம்னா அரச மரம். கட்டளை தூக்கி கொண்டு போய் அங்கதான் படுத்துக்குவாங்க முன்னோர்கள். படுத்துக்கிட்டு கதை பேசுவாங்க, அன்னமார் கதை படிப்பாங்க, ராமாயண மகாபாரதம் படிப்பாங்க, புராணம் பேசுவாங்க, கலைக்காலம் பேசுவாங்க, பஞ்சாயத்து பேசுவாங்க. எல்லாம் பேசுற இடம் தான் அந்த மரத்தடியில. நிழலா இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேருக்கு தான் குடிசை வீடு, ஆனா வாழ்றது எல்லாமே மரத்தடியில் தான் இருப்பாங்க. எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு அந்த ஆத்மா இறந்து போகும்போது அந்த மரத்தடியே இறந்து போயிடும். அந்த இறந்து போன நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகையாவே இவங்களுடைய தாத்தா பாட்டி இறந்து போனா அதனுடைய வம்சாவளியில பேரம்பேத்திக்கு பிறக்கிறது எல்லாமே அந்த மூதாதிகள் எந்த நட்சத்திரத்துல எந்த மூலிகையில இறந்து போனாங்களோ, எந்த மூலிகை எந்த மரத்துக்கிட்ட இறந்து போனாங்களோ அதே மரத்துடைய நட்சத்திரத்துல தான் அவங்க பேரம்பேத்தி பிறப்பாங்க. எப்படி? அப்போ நம்மளோட கையார இப்ப பூர நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரக்கார் போய் பலா மரத்தை போய் பிடிக்கிறக்கூடாது, மரத்தை வெட்டிடக்கூடாது. நட்சத்திரத்தினுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும். அப்ப அந்த நட்சத்திர வம்சம் நின்று போச்சுன்னா அந்த நட்சத்திரத்துக்கு நீங்க அர்ச்சனை பண்ணாலும் பூஜை பண்ணாலும் பலிக்காது. எப்படி? அப்போ நம்ம பாரம்பரியத்துல நம்ம முன்னோர்கள் மரங்களை எல்லாம் அந்த காப்பு கட்டாம ஒரு செடியை புடுங்க கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணமே இந்த லாஜிக் தான். அதுக்கப்புறம் தான்
எல்லா மூலிகையும் காப்பு கட்டிட்டு பறிச்சுட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு காரணமே, இன்னைக்கு மரமா இருக்கிறதுனால உங்களால உடைக்க முடியல. அந்த மூலிகை செடியும் கூட நம்மளுக்கு தேவைப்பட்டா அதுக்கு ஒரு மஞ்சள் காப்பு கட்டி, மஞ்சள் தண்ணி அது மேல ஊத்தி, அது காப்பு கட்டி, அது மந்திரம் சொல்லி சாப விமோச்சனம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மூலிகை பிடிக்கிட்டு வந்து இங்க சாப்பிடுவாங்க. அந்த காலத்திலேயே மூலிகை சாப நிவர்த்திக்கு பரிகாரம் இருந்திருக்குது, ஆதிகால பரிகாரம். எப்படி? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில ஜோதிடம் சுவையானது, ஜோதிடம் தமிழ் சுவையானது. அப்படி எடுத்து அழகா பேசுனா இந்த எங்கிருந்து தான் இந்த அறிவிலிருந்து வருன்னே தெரியாதுங்க. அவ்வளவு அழகா இருக்கு. ஜாதகம் காசுக்காக பார்க்கறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்தை பொக்கிஷமா வச்சு நம்ம 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணி அவங்க அது மூலியமா வாழ்ந்து வளர்ந்து சந்தோஷம் அடைஞ்சா நம்ம ஜோதிடர்களும் நல்லா இருக்கலாம், நவ கிரகங்களும் நம்மளை வாழ்த்து, அசுரர்களும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க, நமக்கு புண்ணியம் கூட வரும். அப்போ இந்த ஜாதகத்துல அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே போய் முச்சந்தில நிற்கக்கூடிய அளவுக்கு வர நேரத்துல நாம இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுத்து, நீ 9 நவகிரக கோயில் போயிட்டு வாமான்னு சொன்னா, ஏன் 9 நவகிரக கோயில்னா, ஒரு கோயிலா 2 கோயிலா? 9 கிரகமே அந்த அம்மனுக்கு பிரச்சனையா இருந்தா எந்த கிரகத்தை கிட்ட போய் சொல்ல முடியும்? எல்லா கிரகமே அந்த பொண்ணுக்கு பாவம் பண்ணிப்பாங்களோ, இதை எப்படி இதை நிவர்த்தி பண்ண முடியும்? அப்ப இதெல்லாம் மூதாதிகள் செய்த கர்மா தான். இந்த குழந்தைகளுக்கு ஒரு செயல், கர்மா என்பது ஒரு செயல். அவங்க செய்த செயல்னால அந்த பாவத்தை இந்த குழந்தைங்க அனுபவிக்கிறாங்க, இந்த பொண்ணுங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ நம்மளோட தலைமுறையிலேயாவது இவ்வளவு காலம் விஞ்ஞானம் பிறந்ததுனால நாம் யாருக்கும் ஒரு பாவம் செய்யாம நம்மளும் வாழ்ந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கும் நல்லா வாழ வச்சுட்டு 3 தலைமுறைக்கு பாவங்களே சேர்த்தாம புண்ணியம் நிறைய சேர்த்தி வச்சு நீங்க புண்ணிய சொத்தா மாத்தி வச்சுட்டு போனீங்கன்னா உங்க பிறவியும் நல்லா இருக்கும், உங்களுடைய வம்சமும் நல்லா இருக்குன்னு சொல்லுது. கரெக்டா இல்லைங்களா? ஐயா 100% அப்படியே ஒரு நிஜமான உண்மை ஐயா. நீங்க ஒரு உதாரணம், நம்ம பரிகார சாலை இருக்குது. அந்த பரிகார சாலையில பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை இருக்கு. அவருக்கு ஒரு கால் ஒரு கை வராது. அவருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருக்கு டீ வாங்கி கொடுக்கறக்கு ஆள் இல்லை, சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆள் இல்லை, பீடி சிகரெட் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் ஒரு கை ஒரு கால் வராது. அவர் அப்படியே நடந்து வர முடியாம, யாரும் உதவி செய்ய முடியாம நிறைய ஒருத்தர்கிட்டயா கேட்பார். ஒரு 1/4 கிலோமீட்டர் நடந்து வரணும். அவரு நடக்க முடியாம நடந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து அவர் ஏதோ இருக்கிறத கையில் ஏதாவது காசு வச்சிருப்பாரான்னு என்னன்னு தெரியல, ஏதோ சாப்பிடுவார். இன்னும் அந்த பரிகார பூஜைகளுக்கு போகும்போது நான் அவரை பார்ப்பேன். அவரை பத்தி ஒரு நாள் விசாரிச்சேன், நீங்க என்னங்க ஐயா பண்றீங்க அப்படின்னா, நான் அந்த கோயில்ல கூட்டி பெருக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, எனக்கு அப்பா அம்மா தம்பி அண்ணன் தம்பி சொந்த வந்த தாய் புள்ள எனக்கு யாரும் கிடையாது, எல்லாம் என்ன வெறுத்து போயிட்டாங்க. இந்த உடம்பு கையும் காலும் போனோடனே உன்னை எவன் தூக்கி சமக்கிறது, உனக்கு யார் டாய்லெட் கழுவி விடுறது, உனக்கு யார் மூத்திரமெல்லாம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சு யார் துவைச்சு போடுறது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு துரத்தி விட்டுட்டாங்க. அவர் எங்கிட்ட கொட்டி அழுது, ரொம்ப என்ன பண்ணுறதே தெரியல சாமி, எனக்கு இருக்கிறக்கே இடம் இல்லாமல் இந்த கோயில் மரத்தடியில் ஒரு கொட்டம் இருக்குது, மழை வெஞ்சா அதுக்குள்ளே படுத்துக்குவேன், மற்ற நேரம் இந்த கோயிலை சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு இதை அந்த சாமி தான் கும்பிட்டுட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னாரு. அப்புறம் உடனே பார்த்தேன், சரி நான் ஒன்று சொல்கிறேன் ஐயா, நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கண்ணே. உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டார். காலையில் டிஃபன் 30 ரூபா, 2 தோசை சாப்பிடுவேன், ஒரு டீ சாப்பிடுவேன். மத்தியானம் ஒரு தக்காளி சோறு அளவுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுவேன், ஒரு 30 ரூபா. நைட்டுக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னா அதே மாதிரி தோசையோ இட்லியோ எது கிடைச்சாலும் ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிடுவேன், ஒரு டீ முடிச்சா சாப்பிடுவேன். ஆக மொத்தத்தில் 30 30 60 30 90 ஒரு 10 ரூபாய் டீ, 100 ரூபா தான் செலவாகும். நான் அந்த கடையில் கூப்பிட்டு என்ன சொன்னேன்னா, அம்மா இவருக்கு 3 நேரமே டிஃபன் கொடுத்துருங்க, டீ காப்பி கேட்டால் கொடுத்துருங்க, மாதம் பூரா அவர் என்ன சாப்பிட்டாரோ அந்த சாப்பிட்ட பில்லை எனக்கு கொடுத்துருங்க, அதை நான் பரிகார சாலைக்கு நான் வரும்போது மற்ற நேரத்துக்கு நான் வரும்போது நீங்கள் கூப்பிட்டு இவ்வளோ பில்லு இவர் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லுங்க, அந்த பில்லை நான் கொடுத்துறேன், இனிமேல் அவர்கிட்ட காசு வாங்காதீங்கன்னு சொன்னேன். வருஷ கணக்கில் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, மாதம் 3000 3500 ரூபாய் சாப்பிடுவாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன், 3 நேரமும் அவர் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காரு.
உங்களுக்கு எல்லாம் புரியுதுங்களாமா? ஐயா புரியுதுங்க ஐயா. ஐயா அண்ணதான் வந்து ஐயா நீங்க நல்லா தானே ஐயா. அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம் கேட்டீங்கன்னா, போன ஜென்மத்துல உங்களுக்கு நான் அப்பாவா இருந்திருப்பேனா அம்மாவா இருந்திருப்பேனா யாருமே கவனிக்காம போயிட்டாங்க. இந்த பசிக்கிற நேரம் சாப்பாடு இல்லாத பாடு எனக்கு ரொம்ப பாடுங்க. இந்த நேரம் நீங்க 3 நேரம் இந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு போடுறீங்க, பெரிய புண்ணியம் அப்படின்னு ஒரு வாழ்த்துறாரு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க வாழ்த்த வேண்டாம், நீங்க வயிறார சாப்பிடுங்க. வருஷ கணக்கில் அவர் சாப்பிட்றாரு. யாரு பெத்த பிள்ளைன்னே தெரியாது. அவருக்கு அட்ரஸோ ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஓட் ஐடி எதுவும் தெரியாது. அவர் சாப்பிடுவாரு, அந்த உயிர் இருக்குது. நான் ஒன்று சொன்னேன், நாம் இந்த உயிர் இருக்க வரைக்கும் உங்களுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது தேவைப்பட்டா நான் சொல்ற கடையில் போய் வாங்கிக்கங்க. நான் பணம் வந்து கூகுள் பே பண்ணிடுறேன். அதே போல உங்களால முடியலைன்னா எனக்கு ஒரு தகவல் கொடுங்க. உங்களுடைய ஆயுள் காலம் இருக்க வரைக்கும் என்னால் உதவி செய்கிறேன். அதையும் மீறி கடவுள் உங்களை பகவான் ஏதாவது ஒரு விபத்துகள்ல ஒரு சப்போர்ட்ல சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டாலும் கூட அதையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்கன்னு சொன்னேன். அந்த தைரியத்திலே அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படி ஐயா ரொம்ப அருமையான செயலுங்க ஐயா. சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை ஐயா. உங்களுக்கு கூட கவனிக்கல, ஆனா நீங்க பார்த்து இவ்வளவு செய்றீங்க. வார்த்தைகளே இல்லை ஐயா. நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லா சொன்னீங்க. எல்லாமே நல்லா வச்சிருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு கை ஒரு காலு வராது. அவர் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கையை ஏந்த முடியாது. இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு நீங்க செய்யறது கோடி புண்ணியம். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நாம் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, நாம வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, நாம நல்ல துணிமணி போட்டால் மட்டும் பத்தாது. நீங்க 3 நேரம் சாப்பிட்ற சாப்பாட 4 நேரம் சாப்பாடுன்னு நினைச்சிட்டு 1 நேரம் சாப்பாடு நீங்க தர்மம் கொடுக்கறதுக்கு நினைங்க. அன்னையிலிருந்து நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு காலையில மத்தியான பொழுதோட பசிக்குது, சந்தோஷம். ஆனா 4 நேரம் சாப்பிட்றதா நீங்க நினைச்சு 1 நேரம் சாப்பாடை கொண்டு போய் ஒருத்தருக்கு நீங்க தர்ம சேவை எடுத்து பாருங்க. ஜோதிடர்களா இருக்கக்கூடியவங்க தான் இந்த தர்மங்கள் எல்லாம் வெல்லணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க 1000 தவறுகள், 1000 பாவங்கள், 1000 சாபங்கள், சத்தியங்கள் எது வேணாலும் அவங்க வாங்கியிருக்கலாம். அவங்களோட பாவங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்காகவும் அதையெல்லாம் நீக்கி அதை அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் கர்மாங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில கொண்டு வந்து ஜாதகத்தை ஒப்படைக்கிறாங்க. அது நம்ம தலைக்கும் வருது. அப்ப அவங்களோட காசையும் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். இன்னென்ன தோஷம் நம்ம சொல்றோம், இன்ன கர்மாங்கிறோம், இத்தனை பாவம் முடக்குங்கிறோம், எல்லாம் சொல்றோம். எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தனை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க நம்ம கிட்ட பைசா கொடுக்குறாங்க. அதுல ஒரு 1% எடுத்து கூட நீங்க தர்ம சேவை கொடுத்தீங்கன்னா உங்க ஜோதிடமும் வாழும், அந்த தர்மமும் நீதியா நிற்கும். நம்ம வம்சத்துக்கு சேர்த்து வைக்கிற புண்ணியம் நம்மளை கைகூடும். வந்தவங்க கிட்ட காசை வாங்கி நம்ம மட்டும் வாழல, நம்மளும் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ கண்டிப்பா இந்த தர்ம சேவையெல்லாம் கண்டிப்பா எல்லாரும் செய்யணும். இப்போ கொஞ்சம் மூவ் ஆயிருக்கிறாங்க மக்கள். எப்படின்னா தர்மம் இப்ப கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வந்திருக்குது, 10 பாயிண்ட் வந்திருக்குது. 90 பாயிண்ட் வந்து 10 பாயிண்ட் வராம இருந்தா பரவாயில்ல. 10 பாயிண்ட் தான் வந்திருக்குது. இன்னும் தர்மம் வந்து இன்னும் யாசகமாய் சாப்பிட்றவங்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு போய் சேர மாட்டேங்குது. ஒரு பைத்தியமா இருக்கிறவருக்கு சோறு கேட்க தெரியாது, தண்ணி வேணும்னு தெரியாது, அவர் குளிக்கிறதுக்கு ஆறு எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டு சுயநலம் இல்லாம எங்கேயோ ரோட்ல அந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அவர் எத்தனை நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு யாராவது தெரியுமா? அவர் எங்க சாப்பிட்டாருன்னு யாராவது தெரியுமா? இல்ல. ஆனா அவருக்கு ஏன் சாப்பாடே இல்லாம அவர் நடந்து போறாருன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடுங்கிறது ஒண்ணு இருக்குதான்னு அவருக்கு நினைவுல வராதனால 3 நேரம் அவருக்கு பசிக்காமையே அவர் பல வருஷமா வாழ்றாரு. எப்படி? முதல்ல அவருக்கு கொஞ்ச நாள் பசிச்சுட்டு இருந்தது, அந்த பசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருச்சு அவருக்கு. நம்மளுக்கு சோறு கிடைக்காது, கேட்க தெரியாது. அப்ப இறைவன் என்ன பண்ணிட்டாருன்னா, 1 வருஷத்துக்கு உனக்கு பசி இல்லாம பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த பசி இல்லாம தியான நிலையிலே இருக்கிற மாதிரி அவர் எங்கேயும் போய் சோறே கேட்காம, பசிங்கிறது கிடைச்சா சாப்பிடலாம், கிடைக்கலினாலும் உயிர் வாழ்ந்துக்கலாங்கிற அளவுக்கு இறைவனே என்ன பண்ணிட்டாருன்னா 365 நாளைக்கும் அன்னதானமா மாத்தி விட்டுட்டாரு. நீ சாப்பிட்டாலும் சாப்பாடாட்டியும் உனக்கு பசிங்கிற வழி வராம பண்ணி வச்சிடறன்னு மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மர்மமான பரிகாரத்தை பண்ணி வச்சிருக்காரு. எப்படி? அப்போ மாச கணக்குல சாப்பிடாம இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இருந்தா கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லைனாலும் அவங்க வாழ்றாங்க. நாம நல்லா 3 நேரம் சாப்பிட்றோம், கஷ்டமே இருந்தாலும் சாப்பிட்றோம். அதனால எப்பவுமே நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, 3 தர்மம் பண்ணுங்க.
நீங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டன் சிக்கன் எடுத்தாங்க, முதல் போய் ஒரு பெரிய ஒரு எச்சி பண்ணாம ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு எல்லாம் செஞ்சு நல்லா பெரட்டி சாப்பாடு மட்டன் குழம்பு யாரும் செய்யலைனாலும் பிராமணர் குடும்பமா இருந்தா வேண்டாம், விட்டுருங்க. ஆச்சார அனுஷ்டானமா இருக்கிறவங்க அதை செய்ய வேண்டாம். ஆனா அசைவத்தை எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த குழம்பு செஞ்சு சாப்பாடு செஞ்சு நல்லா ஒரு கிலோ சோறே 1 கிலோ அரிசி கிடையாது, 1 கிலோ சோறு நல்லா நிறைய வட்டல் நிறைய பெருசா போட்டு ஒரு குண்டாவில் நல்ல குழம்பு கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ கறியை போட்டு நல்லா பிசைஞ்சு சாமி கும்பிட்டு தெரு நாய் இருக்கக்கூடிய கால பைரவர் கொண்டுட்டு போய் தலவாழை இலை விரிச்சு தண்ணி தொளிச்சு வச்சு ஒரு மண் குண்டாவில் தண்ணியும் ஒரு தலவாழை இலையில கரிசோறு வச்சு என்னோட கர்ம வினையெல்லாம் குறைச்சு கொடு கால பைரவரே நீங்க வேண்டி அமாவாசைக்கு இங்க வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு போயிடும். எப்படி?